இப்போதான் எண்ட் ஆஃப் இயர் வீடியோ போட்டோம். அதுக்குள்ள நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ் போய் இப்போ அடுத்த ஃபெஸ்டிவல் கூட வந்துடுத்து. வணக்கம் மக்களே. ஆமாங்க, நெக்ஸ்ட் வீக்கு கொலவசத்தா ரெடி, மண்பானை ரெடி, சக்கரை கரும்பு ரெடி. பிகாஸ் இட் இஸ் நம்ம பொங்கலோ பொங்கல் தான். சரி, பொங்கல் பற்றி நம்ம போன வருஷம் வந்த பொங்கல் ஸ்பெஷல் ரிலீஸில் பேசிட்டோமே. இப்போ இந்த வருஷம் அப்படி என்னதான் புதுசாக பேசலான்னு நம்ம டீம் மெம்பர்ஸ் தலையை பிச்சுட்டு தெய்வமே எங்களை காப்பாத்து அப்படின்னு இருக்கும்போது ஒரு சாங் நம்ம காதுக்கு கேட்டுச்சு. அது என்னன்னு கேட்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ரைட்டு, எங்கே விட்டோம்? ஒரு பாட்டு கேட்டுச்சு. லெட்ஸ் டேக் அ செல்ஃபி புள்ள. மை காட், கான்டென்ட் இல்லாமல் எதுக்கும் சம்மந்தப்படுத்தி போடுறாங்கன்னு தானே கேட்குறீங்க? வெயிட் பாஸ், பொங்கலுக்கு பொங்கல் இல்லாமல் கூட இருக்கலாங்க. ஆனால் புது ட்ரெஸ்ஸு, ஒரு செல்ஃபி, இதெல்லாம் பண்ணாமல் இருக்க முடியுமா? இருப்பீங்களா? இல்லைல்ல. மரத்துக்கு முன்னாடி செல்ஃபி, பொங்கல் பானையோட செல்ஃபி, கரும்பு உடைக்கிற மாதிரி செல்ஃபி, நம்ம சோஷியல் மீடியாவே ஒரு கலக்க ஹேஷ்டேக் பொங்கல் 2022 அப்படின்னு போட்டு அந்த லைக்ஸ் நமக்கு அள்ளித்தர வைக்கிறது செல்ஃபி. நம்மளை நாமளே ஃப்ரீயாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வைக்கிறது அந்த செல்ஃபி. ரெக்கார்டு பிரேக் பண்ண வைக்கிறதும் செல்ஃபி தாங்க. நமக்கு சம்டைம்ஸ் ஆப்பு வைக்கிறதும் செல்ஃபி தான். அப்படி 3 வேர்ல்டு லீடர்ஸுக்கு ஒரு செல்ஃபி ஆப்பு வச்ச கதை தெரியுமா? 2013 நெல்சன் மண்டேலாவோட ஃபியூனரல் ஒரு பக்கம் நடக்க, மற்ற பக்கம் அதில் கலந்துக்க வந்த அந்த நேர யூஎஸ் பிரசிடென்ட் பராக் ஒபாமா, யூகே பிஎம் டேவிட் கேமரூன், அப்புறம் டென்மார்க் பிஎம் ஹெலி தார்னிங் ஸ்மித். இது ஒரு செம்ம ரீயூனியன். லெட்ஸ் டேக் அ செல்ஃபி புள்ளன்னு ஒரு செல்ஃபி எடுத்தாங்க. என்ன ப்ராப்ளம்னா, இது ரீயூனியன் இல்லை பாஸ், ஒரு ஃபியூனரல் அப்படிங்கிறத மறந்து சிரிச்சுக்கிட்டே போஸ் கொடுத்து செல்ஃபி எடுத்துட்டாங்க. விடுவாங்களா நம்ம மக்கள்? அமெரிக்கா பிரசிடென்ட்டுக்கே இப்படி ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்ம கதியை யோசிச்சு பாருங்க. செல்ஃபி எடுக்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. அது நம்ம மெமரபிள் மூமெண்ட்ஸ், நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி அந்த ஃபோன் மெமரி இருக்கிற வரைக்கும் நம்ம கூடவே இருக்கும். பட் என்னன்னா, செல்ஃபி எடுக்கிறப்போ இதில் நம்ம ரொம்ப கேவலமாக இருக்கோம், எனக்கு இது செட் ஆகவே மாட்டேங்குதே அப்படின்னு சம்டைம்ஸ் ஒரு ஃபீல் வந்து நம்ம லுக்ஸ் மேலே ஒரு டவுட் வரும்ல, அது நம்ம செல்ஃப் எஸ்டீமை பாதிக்குமா. அப்புறம் அது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர்னு கூட சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஏன்னா நாமளே செல்ஃப் ப்ரமோஷன் பண்ணி அதுக்கு எத்தனை லைக்ஸ் வருதுன்னு ஆவலாக காத்துட்ருப்போம்ல. லைக்ஸ் வராட்டி எவ்வளோ மனசு கஷ்டப்படும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ரிசர்ச் சொல்லுது 82% மக்கள் செல்ஃபீஸ் இல்லாமல் ரெகுலர் ஃபோட்டோஸ் தான் பார்க்க விரும்புகிறாங்களாம். ஸோ நம்ம கஷ்டப்பட்டு ஆங்கிளாக செல்ஃபி எடுத்தாலும் நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிற 20% ஃபாலோவர்ஸ் தான் அதை ரசித்து ஓ வாவ் அப்படின்னு சொல்லி ஒரு லைக் போடுறாங்க. ஸோ பேசிக்கலி இந்த பொங்கல் நம்ம ஃபோன் லென்ஸ் மூலமாக பொங்கல் பொங்குறதையும் ஆத்தா கொலவசத்தம் போடுறதையும் பார்க்காம ரியலாக அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஜாலியாக அந்த மொமெண்ட்டில் இருந்து ரசித்து மெமரிஸ் க்ரியேட் பண்ணுவோம். வாங்க, இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் மக்களே.